வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அருந்தவச்செல்வம். நல்லூர் அலங்கார கந்தனின் மகோற்சவம் நாளை ஆரம்பமாக உள்ளது. நல்லூர் அலங்கார கந்தனின் மகோற்சவம் தொடர்பாக இந்து மத குறிப்பீடாதிபதி மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதம் 13ஆம் நாள் அன்றைய தினம் உலகளாவிய ரீதியிலே அனைத்து மக்களும் வந்து வணங்கி வழிபாடு செய்கின்ற இலங்கை பிரசித்தி பெற்ற கலியுகத்தின் தெய்வம் என்று போற்றுகின்ற அலங்கார கந்தன் நல்லூர் கந்தப்பெருமானுடைய வருடாந்த மகோத்சவம் செவ்வாய்க்கிழமை 29/7/2025 அன்று ஆரம்பமாகிறது. அந்த அலங்கார கந்தனுடைய இந்த உற்சவத்தை காண்பதற்கு பல ஜென்மங்களில் நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கு அந்த பாரம்பரியமான முறைகள் இன்றும் கடைப்பிடித்து வருகின்ற ஒரு சிறப்பு. பொதுவாக அந்த கொடிச்சீலை கீறுகின்றவரிடத்திலே ஆலயத்திலிருந்து குருக்களும் அங்கே தொண்டர்களும் சென்று அவர்களுக்கு காளாஞ்சி கொடுத்து இந்த கொடிச்சீலையை கீறித்தர வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசி கொடுத்து வருவது. கொடிச்சீலை வருகின்ற பொழுது அது ஒரு பாரம்பரியமாக மாட்டு வண்டியிலே கொடிச்சீலை அலங்காரமாக ஊர்வலமாக வருவது, அனைத்தும் ஒரு தனித்துவமான சிறப்போடு நடைபெறுகின்ற நல்லைக்கந்தனுடைய இந்த வருடாந்த மகோத்சவம் கொடியேற்றத்தோடு ஆரம்பமாயிருக்கின்றது. உலக மக்கள் எல்லோரும் வந்து வணங்கி வழிபாடு செய்கின்ற நல்லூர் கந்தப்பெருமானுடைய இந்த அலங்கார கந்தனுடைய இந்த வருடாந்த மகோத்சவ காலங்களிலே காலை மாலை நிகழ்ச்சிகளை எல்லாம் ஆலயத்துக்கு வர முடியாதவர்களுக்காக ஓம் தொலைக்காட்சி இந்த டான் குழுமத்தினர் ஓம் தொலைக்காட்சி மூலமாக உங்கள் இல்லங்களிலே கொண்டு வந்து நீங்கள் தரிசிப்பதற்காக நேரலையாக வழங்குகின்றார்கள். அவர்களுக்கும் முருகப்பெருமானுடைய திருவிழெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, உலகளாவிய ரீதியிலே வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தப்பெருமானுடைய திருவருள் நிறைய வேண்டும் என்று சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.